நிக்கி அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப ட்ரிக்கி. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். அது சிங்கர் அருண் ராஜா இல்லை சொல்லிடு நானே சிங்கர்னு போது நீ சிங்கர்னு சொன்னேன். நைட் நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து படுப்பேன், கத்திட்டே இருப்பான், ஐயோ இன்னும் ஒரு வாட்டி அந்த சவுண்ட் வந்துச்சு உன்னை கொன்றுவேன். எனக்கு தெரிஞ்சு வினு சக்கரவர்த்தி சார் வாய்ஸ் அவர் கூட இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அதில் பண்ணா இருக்கலாம் பேசலாமா. உங்களோட ஈரம் படம் ஆடியோ லான்ச் வந்து இதே சத்யம் தியேட்டர் நடந்துட்டு இருக்கும்போது நான் இங்கே நின்றுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இங்கே நின்று உங்களை பார்த்துட்டே இருந்தேன். நாங்கள் 5 பேர் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் இப்படி ஒரு ஸ்டேஜில் வந்து நாங்கள்லாம் ஏறுறோம். ஒன்றா தேங்க்யூ ரம்யா, உங்களுடைய வார்த்தைகளுக்கு நன்றி. அண்ட் மேடையில் இருக்க பெரியவங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், கோஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அண்ட் நீங்கள் வந்திருக்க பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள், கேமராமேன்ஸ், ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இங்கே ஆக்சுவலாக நடிகனாக வரல, ஒரு நண்பனாக வந்திருக்கேன் நான். எனக்கு எல்லாருக்கும் மாதிரி எனக்கு இது ரொம்ப முக்கியமான மேடை. அருண்ராஜ் ஆரம்பத்திலே சொன்னார், நாங்கள் எல்லாருமே ஒன்றா படித்தோம். நான், திப்பு, அருண்ராஜா 3 பேரும் ஒரே கிளாஸ். ஆக்சுவலாக சந்தோஷ் அண்ணா, முத்தமிழ் அண்ணாலாம் சீனியர். ஸோ நாங்கள் 5 பேர் வந்து ஒரே காலேஜ்லேருந்து இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம். இந்த மேடையில் நாங்கள் 5 பேர் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இப்படி ஒரு ஸ்டேஜில் வந்து நாங்கள்லாம் ஏறுறோம். ஒன்றா வேறு இடங்களில் வேறு படங்கள் பண்ணிகிட்ருக்கோம். சேர்ந்து எல்லோரும் ஒன்றா ஒரு நாள் ஒர்க் பண்ணுவோம். அன்றைக்கி தான் மேடை ஏற வாய்ப்பு கிடைக்கும்னு நினச்சேன். அது முன்னாடி ஏற்படுத்தி கொடுத்த மருதநாணியன் டீம், லில்லி பாபு சார் அண்ட் டைரக்டர் எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். ஆக்சுவலாக படம் நான் பார்த்துட்டேன். இது அவங்க சொன்ன மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் தான். எனக்கு தனியாக ஸ்க்ரீன் பண்ணாங்க. நான் பார்க்கலாமா, முன்னாடியே பார்க்கலாமா, பரவாயில்லன்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டப்போ இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லை நீங்கள் பாருங்கன்னு சொல்லி செகண்ட் டைமும் சொன்னாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட், உண்மையிலே புதுசாக இருந்து. அதில் நிக்கி அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப ட்ரிக்கி. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். அது மேபி இப்போ நீ படமாக பார்த்ததுக்கப்புறம் புரியும் ஏன் அது ரொம்ப ட்ரிக்கின்னு சொல்கிறேன். அண்ட் எல்லோரும் சொன்ன மாதிரி தான், கூட நடிக்கிற எல்லாருக்குமே ஸ்பேஸ் கொடுக்குறதுன்றது அதுக்கு ஒரு மனசு வேணும். அது ஆதி வந்து இந்த படத்தில் அழகாகவே பண்ணியிருக்காரு. அவரும் அவருடைய கேரக்டரை வச்சுட்டு மற்ற எல்லாருடைய கேரக்டர்ஸையும் அழகாக பேலன்ஸ் பண்ணி, அண்ட் இது ஒரு கம்ப்ளீட் டீம் ஒர்க்காக இருக்கும். நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா சங்கர் பிரதர் அவருடைய சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், அண்ட் அவர் எடுத்திருக்க விதம், இவங்க எல்லாரும் நடிச்சிருக்க விதம், அதுக்கு வந்து திப்பு ஸ்கோர் பண்ணியிருக்குது. அதெல்லாம் எவ்ரி ஸ்டெப் வந்து எலிவேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. ஆதி பிரதர் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது, உங்களோட ஈரம் படம் ஆடியோ லான்ச் வந்து இதே சத்யம் தியேட்டர் நடந்துட்டு இருக்கும்போது நான் இங்கே நின்றுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இங்கே நின்று உங்களை பார்த்துட்டே இருந்தேன் நான். அப்போ சூப்பர் ஸ்டார் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ எனக்கு அந்த ஞாபகம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் உங்களுடைய ஆடியோ லான்ச்சில் நான் இருக்கேன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் அந்த ஆடியோ லான்ச் முடிச்சோன்னா வெளியில் வந்து உங்கள்கிட்ட பேசலாம் பண்ணால் உங்களோட ஈரம் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அந்த மாதிரி ஒரு நல்ல படமாக இந்த படம் உங்களுக்கு அமையணும், அந்த மாதிரி ஒரு வெற்றியை அமையணும்னு என்னோட விஷயத்தை தெரிவிச்சுக்கேன். அண்ட் முனிஷ்காந்த் சார், அவரை வந்து பிடிக்காத ஆளுங்களே இருக்க முடியாது. அவருக்கு ஒரு வித்தியாசமான வாய்ஸும் ஒரு டோனும் இருக்குது. இந்த படத்தில் கூட அதில் பண்ணா இருக்கலாம் பேசலாமா அப்படின்னு அவரோட வாய்ஸே வந்து ஒரு மாதிரி பயங்கர பெக்யூலராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சி. அவர் படங்கள் பார்த்தா நான் அவரை பற்றி எல்லாத்தையுமே பேசிகிட்டே இருப்பேன் நான். பட் இந்த ஸ்டேஜ்க்கு வந்து அவர்கிட்ட என்ன நான் பேசவே இல்லை. படத்தில் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அவருடைய கேரக்டரும் செம்மையாக இருக்கும். ஸோ இவங்க 4 பேர் ஆக்சுவலாக மெயின் டீம். அண்ட் கூட வந்து டேனி, ஆதி கூட டேனி பண்ணியிருக்காரு. அவர் ஃப்ரெண்டு ஃபீல் ஆகிட்டாப்ல அப்படின்னு ஒரு டைலாகை சொல்லி பண்ணவர் வந்து இதில் வந்து கம்ப்ளீட்டாக படம் ஃபுல்லாக நிறையா டைலாக்ஸ் பேசி பண்ணியிருக்காரு. டேனி பிரதர், உங்களுக்கு என்னோட விஷஸ். அண்ட் அருண்ராஜா, நடிகர் அருண்ராஜா, அவர் எந்த அருண்ராஜா பற்றி பேசுகிறேன்னு தெரியல. நடிகர் அருண்ராஜா பற்றி பேசுகிறதா, இல்லை லிரிசிஸ்ட் அருண்ராஜா பற்றி பேசுகிறதா, இல்லை சிங்கர் அருண்ராஜா இல்லை சொல்லிடு நானே சிங்கர்னு போது நீ சிங்கர்னு சொன்னேன். ஆக்சுவலாக கல்ச்சுரல்ஸில் தான் நாங்கள் எல்லாருமே கல்ச்சுரல்ஸ் டீமில் இருந்தோம். அப்போ நாங்கள் வந்து மைம்னு சொல்லி டைலாகே இல்லாமல் ஒரு நாடகம் பண்ணோம் இல்லையா. அதில் வந்து நான், அருண்ராஜா எல்லாருமே ஒர்க் பண்ணோம். எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா காலேஜ் கல்ச்சுரல்ஸ்லேயுமே வந்து அதுக்கு அந்த ஸ்டேஜ் ப்ளே பண்ணும்பொழுது அதுக்கு வந்து ஒரு சவுண்ட் ட்ராக் வந்து ப்ளே பண்ணுவாங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் வேறு ஏதாவது யூனிக்காக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூரில் ஒரு கல்ச்சுரல்ஸ் போயிருக்கும்போது இதுக்கு வந்து லைவாக வந்து நம்ம ஸ்கோர் பண்ண எப்படி இருக்கும், மியூசிக் பண்ண எப்படி இருக்கும், நாங்கள் ஆக்ட் பண்ணிருக்கும் போதே கீழே வந்து அதுக்கு லைவாக வாசிச்சா நல்லா இருக்குமே, அப்படி தானே முன்னாடிலாம் ப்ளேலாம் இருந்தது, அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்போ வந்து திப்பு கேட்டோம். திப்பு அப்போவே ஆர்ஆர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து கேட்டோம். அந்த பிளேக்கு அப்போவே தனியாக கம்போஸ் பண்ணார் திப்பு.
பட் அந்த பிளேயோட மிகப்பெரிய சக்ஸஸ் எங்கன்னா ஃபைனலாக அது வந்து ஒரு 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 சேடாக தான் முடியும். அந்த பிளே ஒரு கான்செப்டை பற்றினது, கோவம் வந்து எவ்வளோ தப்பான விஷயம், அது லைஃப்பை எவ்வளோ மோசமானதாக்கும் அப்படின்றத பற்றின ஒரு பிளே அது கோயம்புத்தூரில் எங்களுக்கு பரிச்சயமே இல்லை. அது நாங்கள் ஸ்டேஜில் இருக்க அந்த 10 பேர் தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் திப்பு அந்த கிளைமேக்ஸ் பண்ண பிஜிஎம் வந்து அங்கே இருக்கிற எல்லாரும் எழுந்து கண்ணில் தண்ணி வச்சுட்டு அப்படியே கை தட்டினாங்க. அது அங்கேயே அவன் பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகிட்டாங்க. சாரி திப்பு, அவன் பேசுகிறேன், சாரி. ஓகே, இன்னுமே அவர் ஆகிடுவார். திப்பு வந்து இது ஸ்டார்ட் தான். இது இன்னும் கேபிட்டல் ஏ கூட இல்லை, ஸ்மால் ஏ தான் போட்டிருக்காரு. நான் படமாக பார்க்கும்பொழுது பிஜிஎம் அவர் எலிவேட் பண்ணியிருக்க விதெல்லாம், திப்பு நீங்கள் எங்கள் எல்லாரையும் தாண்டி ஒரு பெரிய பிளேஸுக்கு போகணும், அது ஆசை. அது இப்போலேருந்து இல்லை, காலேஜ்லேருந்து இருக்க ஆசை. திப்புவோட டேலண்ட்டுக்கு திப்பு பண்ணுறது ரொம்ப கம்மி அப்படின்னு நாங்கள் எல்லோரும் நினச்சிட்டே இருப்போம். அதை சொல்கிறதுக்கான ஒரு மேடையும் இடமும் நான் தேடிக்கிட்டே இருந்தேன். அது இந்த மேடை எனக்கு கிடச்சிருக்கு, இங்கே நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பெரிய லெவல் வரணும்னு எங்கள் எல்லாருக்கும் ஆசை. நீங்கள் ஜெயிக்கும் போது நாங்களும் ஜெயிச்சிட்டே இருப்போம். சந்தோஷம் தான். உங்களுக்கும் தேங்க்ஸ். உங்களோட திப்புவை நீங்கள் சேர்த்துக்கிட்டது எல்லாமே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். எங்கள் யாருக்குமே இங்கே சொல்லித்தரதுக்குலாம் ஆள் கிடையாது. நாங்களாம் எங்களுக்குள்ளே தேடி கற்றுக்கிட்டது தான். அருண்ராஜா உட்படவே அப்படி தான். அருண்ராஜா வந்து அருண்ராஜா நான்லாம் விருகம்பாக்கம்ல ஒரு ரூமில் தங்கி இருக்கும்போது நைட் நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து படுப்பேன், கத்திட்டே இருப்பான், இன்னும் ஒரு வாட்டி அந்த சவுண்ட் வந்துச்சு உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் படுப்பேன். திரும்ப தூரத்துல இருந்து இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான், ஸ்ரீதரன். இவனுக்கு 2 பேரும் மாறி கத்திக்குவானுங்க. டேய், என்ன ரோட்ல ஏதோ நாய் கத்துதுன்னு நினைச்சுக்கிறேன், ஏன்டா இப்படி பண்றீங்கன்னா அது அழகா படத்துல வச்சு கிளாப்ஸ் வாங்கி இன்னைக்கு அது எல்லா காமெடி சேனல்லையும் அந்த மியூசிக் போட்டு தான் அந்த காமெடியை ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ சிங்கரா மாறிட்டான். அதுக்கப்புறம் அதுவும் ரஜினி சார், விஜய் சாருக்குலாம் அவருடைய வாய்ஸ் பாட்டெலாம் வரும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வினய் சக்கரவர்த்தி சார் வாய்ஸ் அவர் கூட இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இவன் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறான். அண்ட் நிறைய எழுதிட்டே இருப்பான். அப்போலேருந்து அருண்ராஜா வந்து எழுதிக்கிட்டே இருப்பான், இது இப்படி இருக்கலாம்னு. அண்ட் இங்கே வந்து ப்ரூவ் பண்ண நல்ல டைரக்டர்ஸ் இருக்காங்க. தமிழ் சினிமாவோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டைரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க தான் வந்து தமிழ் சினிமா நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற டைரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க வரிசையில் கூடிய சீக்கிரம் அருண்ராஜா ஒரு இயக்குனராகவும் இங்கே வந்து அமரணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் ஆரம்பிச்சாங்க. அண்ட் முத்தமிழண்ணா ரொம்ப சீனியர். அவரோட அதிகமாக க்ளோஸாக பழகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் நல்ல மனிதர். அவர் சிரிப்பிலே வந்து அவ்வளோ ஒரு உண்மை இருக்கும். ஆக்சுவலாக அவருடைய வரிகள் அண்ட் அதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம அண்ணன் வந்து சினிமாவில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான். எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். நாங்களாம் அப்புறம் தான் பண்ண ஆரம்பித்தோம். அண்ட் அந்த வகையிலையும் சீனியர். அண்ட் ஜிகேபி அண்ணன், நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ இவங்களோடலாம் இந்த மேடையில் இருக்கிறது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்களுக்கு நான் வந்தவொடனே பேசிட்டோம், காலேஜ் ரீயூனியன் மாதிரி. நாங்கள் 5 பேர் ஒரு காலேஜில் இருந்து அப்படின்னு சொன்னோடனே ஆனந்தராஜ் கேட்டார், என்னப்பா கொடுமை இது அப்படின்னு ஆனந்தராஜ் சார் கேட்டார். தெரியல சார், இதே தான் சந்தோஷம்னு சொல்கிறாரு அப்படின்னா ஆதி பிரதர் கேட்டார், அது எந்த காலேஜ்னு சொல்லுங்கள், போய் வேணா படிச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னு. அங்கே படிக்கக்கூடாது பிரதர், படித்தா இங்கே வர முடியாது. அண்ட் ஆனந்தராஜ் சார், உங்களோட போர்ஷன்ஸும் சூப்பராக சார். நான் அதை சொன்னேன் சார், நாங்களாம் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது உங்களை பார்த்தா பயப்படுவோம் சார் அப்படின்னு. அவர் சொன்னார், ஆமாப்பா, அப்பெல்லாம் பிவாஸ் சார் வீட்டில் என்னை காட்டி தான் சோறே ஊட்டுவாங்க குழந்தைங்களுக்குலாம் அப்படின்னு சொன்னார். இப்போ எல்லாரும் ஜாலியாக சிரிக்கிறாங்க. அவரை பார்த்தும் சரி, மன்சூர் அலிகான் சாரின்னு பார்த்து சரி, எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஸோ அவங்க அப்படி மாறிட்டாங்க. அதுக்கான விளக்கமும் அவர் கொடுத்துட்டாரு. பட் அவர் வர்ற இடம்லாம் அவ்வளோ எனர்ஜியாக இருக்குது. அவர் பேசுகிறதும் எப்போவுமே அப்படி தான். இப்போ நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தார். சில விஷயம்லாம் சொல்ல முடியாது இதில். நிறைய விஷயம் பாருங்க எப்படி சிரிக்கிறார் பாருங்க சார். ஆனந்தராஜ் சாரோட போர்ஷனும் சரி படத்தில். அண்ட் அவர் கூட டைரக்டர் முருகானந்தன் சார் அவரும் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு மாதிரி அவரோட லுக்கு, அவர் பார்க்குறது பேசுறது எல்லாமே பயங்கர வித்தியாசமாக இருக்குது. அவர் இப்போ டைரக்டராகவும் மாறிட்டார். எனக்கு தெரிஞ்ச அடுத்து எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறான்னு தெரியல. ஏன்னா அந்த படமும் நல்லா வந்திருக்குன்னு சொன்னாங்க. விஷ்ணு பிரதர் நடிச்சிட்டு இருக்காரு கதாநாயகன். ஸோ நீங்கள் டைரக்டராகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், பட் ஆக்டராகவும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. ஸோ எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறீங்கன்றது அவங்க கீழே தான் இருக்குது. அண்ட் மைம் கோபினா அண்ட் உங்களோட இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் எனக்கு சந்தோஷம். ஸோ ஒரு நல்ல டீம், ஒரு அழகான டீம். அதுவே 50% சக்ஸஸை கொடுக்கும்னு நினைக்கிறேன். டெலிபாபு சார் அவர்கிட்ட இருக்கிற டீமும் வந்து ரொம்ப நல்ல டீம். தினேஷ் உங்கள் பேரையும் சொல்லிடுறேன், வந்து வேற சொல்லிட்டு போயிருக்கீங்க. தினேஷ் வேதனையும் ரொம்ப வருஷமாக தெரியும். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல படங்கள் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அது நடக்கணும். அதுக்கு நிச்சயமாக அவங்க எல்லாருடைய சப்போர்ட் வேணும். புதுசாக எல்லாரும் வரும்பொழுது என்ன சப்போர்ட் முன்னாடி இருந்தால் எதிர்பார்க்க முடியும். அந்த சப்போர்ட்டை கொடுக்குறது நீங்கள் தான். ஒரு டிஃப்ரெண்ட்டான படமாக இருக்கும். எவ்வளவு நல்லா இருக்குது அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகி எல்லாரும் சொல்கிறது கேட்கணும்னு நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் டீம் அண்ட் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் டைரக்டர் ஏஆர்கே சரவணன் சார், நீங்கள் வந்து ஒரு சரவணானே ரொம்ப நேரம் டவுட்டாக இருந்துச்சு. அப்புறம் ஷர்வனா அப்படின்னு சொல்லி ஸ்டைலாலாம் பேர் வச்சுட்டாங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள் பிரதர். ரவிக்குமார் அவரோட வரும்போது நிறைய தடவை பார்ப்போம், பேசுவோம். இந்த மாதிரி படம் பண்ண போகிறேன்னு ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தார். இப்போ அந்த படத்தை வந்து பார்த்துட்டோம். எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு இல்லையா? அது முதல் படங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பெரிய கனவாக இருக்கும். அந்த கனவை ஸ்க்ரீனில் பார்க்குறது அவருக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை என்னால் புரிஞ்சிக்க முடியுது.
தயாரிப்பாளர்கள் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் இன்னும் முக்கியம் இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு. ஸோ அவங்கள வந்து வரவேற்கிறேன், அந்த என்டையர் டீமையும் வாழ்த்துறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்குமே நான் வேறு யார் பேரையாவது விட்டுருக்கேன்னு தெரில, விட்டுருந்தா சாரி. எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகெயின் திப்பு, எனக்கு இது ரொம்ப சந்தோஷமான நாள். இன்னைக்கு நாள் நான் டெஃபினட்டாக மறக்க மாட்டேன். அண்ட் அடுத்து நான் சந்தோஷப்பட போகிற நாள், அடுத்து நீங்கள் இன்னொரு பெரிய படம் சைன் பண்ணும்போது தான். அந்த நியூஸ் சீக்கிரமே வரணும்னு வெயிட் பண்ணுறேன். எனக்கு இதில் வந்து 3 ட்ராக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஆடு ட்ராக்கு அண்ட் நீ கவிதைகளா லவ் சாங்கு, அண்ட் அதுக்கப்புறம் அந்த மரகத நாணயமோட தீம். அது வந்து ஃபஸ்ட் டைம் கேட்கும்போதே படம் முடிச்சுட்டு வரும்போது அந்த மியூசிக் தான் மைண்ட்லேயே இருக்குது. எனக்கு சூதுகவும் பார்க்கும்பொழுது அது ஏற்படுச்சு. அந்த பிஜிஎம் வந்து மைண்டில் ஓடிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு என்னடா நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கேன்னு பார்த்தா பக்கத்தில் எல்லாம் ரிங்டோனெல்லாம் வச்சுருந்தாங்க. அது அந்த அளவுக்கு அது ரொம்ப வருஷமாக இருந்துகிட்டே இருக்குது. அந்த மாதிரி இதுவும் ஒரு சூப்பரான பிஜிஎம்மாக இருக்கணும், எல்லாருக்கும் பிடிச்ச எல்லார் மைண்ட்லேயும் ஓடிட்டு இருக்க ஒரு பிஜிஎம்மாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் திப்பு சூப்பர் திப்புடி, அண்ட் ஒன்ஸ் அகெயின் வெரி 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 ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் தேங்க்யூ ஆல். இதுக்கு மேலே நான் டைம் எடுத்துக்க விரும்பல. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.